நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ் பட்ஜெட் வந்து எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் குட்ஸை வந்து சேல் பண்ணும் அண்ட் செல்லிங் மூலயமா எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இதோட ஃபார்முலா வந்து சேல்ஸ் வால்யூம் இன்டூ செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட். இது ஈஸி தானே. நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் விற்க போகிறோம் அண்ட் ஒரு யூனிட் எத்தனை ரூபா அப்படிங்கிறதையும் மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு சேல்ஸ் பட்ஜெட் கிடச்சிரும். ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹீரோ 0 அப்படின்ட்டு 2 பெண்ணை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துட்டு, ஹீரோ டிபார்ட்மெண்ட் 1, டிபார்ட்மெண்ட் 2, டிபார்ட்மெண்ட் 3 அப்படின்ட்டு 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து எவ்வளோ யூனிட்ஸை சேல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேல்ஸ் ப்ரைஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் தான் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். ஆனால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 0 in டிபார்ட்மெண்ட் 1 will increase by 1,75,000 அப்படின்னா ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அது கூட 1,75,000 ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் 3 வந்து 0 வந்து 50,000 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட்டில் 50,000 ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா, டிபார்ட்மெண்ட் 2 வந்து ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அவங்களோட டார்கெட். அவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்களே, அது அவங்களால ரீச் பண்ணவே முடியல, ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கான். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எஸ்டிமேட்டை 20% இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் 2 வந்து எப்போதுமே அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனோட 20% ஆட் பண்ணி போடணும். ப்ரிப்பேர் சேல்ஸ் பட்ஜெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் பட்ஜெட் எப்படி போடுவோம்? நம்ம குவான்டிட்டி இன்டூ ப்ரைஸ் பர் யூனிட் போட்டோன்னா நமக்கு சேல்ஸ் பட்ஜெட் கிடைக்குமா? ஸோ சேல்ஸ் பட்ஜெட்னு போட்டு பர்டிகுலர்ஸ் ஹீரோ 0 2 பெண் இருக்குது. நம்ம அந்த அமௌண்ட் எழுதிடலாம். ப்ரைஸ் பர் யூனிட் வந்து ஹீரோக்கு எவ்வளோ, 0க்கு எவ்வளோ அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எழுதிடலாம். இப்போ கொஸ்டினில் வந்து ருபீஸ் எங்கே இருக்குது, ₹3 அண்ட் ₹1.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஹீரோக்கு ₹3 அண்ட் 0க்கு ₹1.2. இப்போ என்னென்னா 3 டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட் 1, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் 2, டிபார்ட்மெண்ட் 3 அப்படின்ட்டு போட்டுக்கலாம். ஸோ வந்து கொஸ்டின்லேருந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம். இப்போ குவான்டிட்டி கொஸ்டினில் வந்து ஹீரோக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஹீரோ டிபார்ட்மெண்ட்டில் வந்து 3 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் 1ல் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ 3 lakhs அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 3 lakhs குவான்டிட்டி, அது வந்து யூனிட்ஸு. ஸோ 3 lakhs இன்ட்டு 3 போட்டோன்னா 9 lakhs கிடைக்கும். ஸோ 9 lakhs தான் வந்து அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் 2க்கு வந்து என்னென்னா, டிபார்ட்மெண்ட் 2 வந்து 5,62,500 போட்டிருக்காங்க. ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, 20% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்களா. ஸோ 5,62,500 ப்ளஸ் 20% 6,75,000 வந்து கிடைக்கும். ஸோ 6,75,000 யூனிட்ஸு. 6,75,000 இங்கே வந்து நம்ம இப்படி ஹேஷ்டேக்னு போட்டு இப்படி டினோட் பண்ணிக்கலாம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு. ஸோ 6,75,000 இன்ட்டு 3 போட்டோன்னா 20,25,000 கிடைக்கும். அப்புறம் டிபார்ட்மெண்ட் 3க்கு வந்து 1,80,000. டிபார்ட்மெண்ட் 3 வந்து 0ல் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 0ல் தான் சேஞ்சஸ் இருக்குது, ஹீரோவில் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ 1,80,000 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 1,80,000 இன்ட்டு 3 போட்டோன்னா 5,40,000 கிடைக்கும். ஸோ ஹீரோ டிபார்ட்மெண்ட்டோடது முடிஞ்சிருச்சு. இப்போ டோட்டல் வந்து போட்டுடலாம். ஹீரோக்கு மட்டும் ஃபஸ்ட்டு டோட்டல் போட்டுருவோம். ஸோ டோட்டல் அப்படின்னு போட்டுட்டு 3 lakh ப்ளஸ் 6,75,000 ப்ளஸ் 1,80,000 வந்து 11,55,000. அதே மாதிரி அமௌண்ட்டுக்கு வந்து 9 lakh ப்ளஸ் 20,25,000 ப்ளஸ் 5,40,000 வந்து 34,65,000 வரும். ஹீரோ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 0வோடதை போட்டுடலாம். ஸோ 0வோட குவான்டிட்டியில் தான் நிறையா சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் 1ல் வந்து 4 லட்சம்னு கொடுத்துருக்காங்களா. ஆனால் வந்து என்னென்னா, இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் பை 4 சேல்ஸ் ப்ரொமோஷன் டிபார்ட்மெண்ட் 1 will increase by 1,75,000. ஸோ ஸ்டார் ஆல்ரெடி எவ்வளோ, 4 லட்சம். ஸோ 4 லட்சம் ப்ளஸ் 1,75,000 போட்டோன்னா 5,75,000 வரும். ஸோ இங்கே வந்து ஸ்டார்னு போட்டுட்டு 5 நீங்கள் ஒர்க்கிங் நோட் அப்படின்னு வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ 5,75,000 இன்ட்டு 1.2 வந்து 6,90,000. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் 2 வந்து என்னது, டிபார்ட்மெண்ட் 2 வந்து 6 lakhs. டிபார்ட்மெண்ட் 2 வந்து ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது, அதனால் 20% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்களா. ஸோ 6 lakh, இது வந்து சும்மா டினோட் பண்ணுறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ 6 lakh ப்ளஸ் 20%னா 6 lakh ப்ளஸ் 1,20,000 வரும். அது வந்து 7,20,000. கேல்குலேட்டரில் அப்படியே 6 lakh ப்ளஸ் 20%னு போட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். ஸோ 7,20,000. 7,20,000 இன்ட்டு 1.2 வந்து 8,64,000. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் 3 வந்து எவ்வளோ, டிபார்ட்மெண்ட் 3 20,000. ஆனால் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50,000 இன்க்ரீஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ 20,000 ப்ளஸ் 50,000 வந்து 70,000. ஸோ 70,000
இன்ட்டு 1.2 வந்து 84,000. இப்போ இந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்ஸ்க்கு ஆட் பண்ணுறோம். 5,75,000 ப்ளஸ் 7,20,000 ப்ளஸ் 7,00,000 ப்ளஸ் 70 போட்டோன்னா 13,65,000. அமௌண்ட் இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா 16,38,000 வந்து கிடைக்கும். இப்போ இந்த பக்கம் டோட்டல் என்னன்னா அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ 9,00,000 ப்ளஸ் 6,90,000 வந்து 15,90,000 அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். இதையும் ஆட் பண்ணோன்னா 28,89,000. இது ஆட் பண்ணோன்னா 624,000. ஸோ இதில் மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா 510,3,000. ஸோ அவ்வளோதான் இந்த சம்.